இப்படி இருக்க ஒரு இமேஜை இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இமேஜில் மொதல் ஸ்டெப்பாக வந்து நான் டிஸ்ட்ராக்ஷன் தான் ரிமூவ் பண்ண போகிறேன். டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம இந்த இமேஜில் இருக்க மெயின் சப்ஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அப்படி பார்த்தா இந்த இமேஜில் எனக்கு இந்த லைட்டு, அந்த சின்ன சின்ன ரோட்டில் இருக்க குப்பைங்க, இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷனாக தெரியுது. ஸோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே ரிமூவ் டூல்னு ஒரு டூல் கொடுத்துருக்குறாங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஏரியா வேணுமோ அதை மட்டும், அதாவது எந்த ஏரியா ரிமூவ் பண்ணணுமோ அதை ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ப்ரெஷ் சைஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். ப்ரெஷ் சைஸ் அதிகம் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், ரைட்டில் இந்த ஸ்லைடு கொடுத்துருப்பாங்க. இதை ரைட் சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா ப்ரெஷ் சைஸ் வந்து அதிகமாகும். லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா ப்ரெஷ் வந்து சின்னதாகும். அப்படி இல்லைனா மவுஸில் இருக்க ஸ்க்ரோல் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அது முன்னாடி தள்ளினீங்க அப்படின்னா ப்ரெஷ் சைஸ் வந்து அதிகமாகும். அதே பின்னாடி தள்ளினீங்க அப்படின்னா ப்ரெஷ் சைஸ் வந்து சின்னதாகும். இப்போ எந்த ஏரியா ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ப்ரெஷ் சைஸ் வச்சுப்போம். நான் இந்தளவுக்கு ப்ரெஷ் சைஸ் வச்சுட்டு அந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ரிமூவ் ஆச்சு. நான் கீழே இருக்கிற இடத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது சரியாக ரிமூவ் ஆகலை. ஸோ மறுபடியும் அதை அப்ளை பண்ணுறேன். ஓகே, இது ஓரளவுக்கு ஓகே இருக்குது. இப்போ இந்த சின்ன சின்ன ஏரியாலாம் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல இருக்க இந்த இடம் கூட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நான் அதையும் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ்னு உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? அது இமேஜுக்கு மாறும். ஓகே, நம்ம வந்து ஓவராலாக நம்ம டிஸ்ட்ராக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த ஏரியா வந்து சரியாக க்ளோன் ஆகலை. ஸோ நான் இந்த ஏரியா மறுபடியும் செலக்ட் பண்ணி நான் அதை சரி பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட் இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் இந்த எடிட் பேனல் போய்க்குங்க. போயிட்டு இப்போ இங்கே ஒயிட் பேலன்ஸ்னு ஒரு பேனல் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒயிட் பேலன்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் மேனுவலாக பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா வார்ம் டோன் வந்து அதிகமாக இருக்குது. வார்ம் டோன் அதிகமாக இருக்கிறப்ப அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது மேலே கூல் டோன் அப்ளை பண்ணிங்கன்னா அது பேலன்ஸ் ஆகி ஒரு கரெக்டான கலர் கொடுக்கும். அதே இந்த ஒரு வேலை இமேஜ் வந்து கூல் டோன் அதிகமாகச்சுன்னா வார்ம் அப்ளை பண்ணிங்கன்னா அது பேலன்ஸ் ஆகி கரெக்டான ஒரு டோன் கொடுக்கும். இப்போ வந்து இதில் வந்து வார்ம் டோன் தான் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஒயிட் பேலன்ஸில் அந்த கூல் டோனான ப்ளூ அப்ளை பண்ண பார்க்குறேன். ஓகே, இது அதிகமாகுது. எந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னா அந்த பிளாக்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அந்த பிளாக்கில் வந்து ப்ளூ கலர் வந்து ஏறிட்டே இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நிப்பாட்டிடுங்க. ப்ளூ எங்கே அதிகமாக ஸ்டார்ட் பண்ணுதோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிப்பாட்டிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் இந்த இடத்துல நிப்பாட்டிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் வந்து ஒரு கலர் செப்பரேஷன் நமக்கு கிடச்சிருக்கும். அந்த க்ரீனுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க லிப்க்கும் அந்த ஸ்கின்னுக்கும் ஒரு செப்பரேஷன் இருக்கும். இந்த ட்ரெஸ்லேயும் பாருங்கள், இந்த 2 ட்ரெஸ்ஸுக்கும் இடையில ஒரு செப்பரேஷன் கிடச்சிருக்கும். இது வந்து ஒயிட் பேலன்ஸ் வந்து ப்ராப்பராக செட் பண்ணால் மட்டும்தான் அது வரும். அப்படிலாம் இங்கே பாருங்கள், இப்போ வார்ம் ஏற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓவராலாகவே வார்ம் அதிகமாகி அந்த இமேஜ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதே இந்தமாரி ஒரு கலர் செப்பரேஷன் இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து இப்படி மேனுவலாக இப்படி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வைக்க தெரியல அப்படின்னா இந்த இங்க் ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, இதை பாருங்க, ஃபஸ்ட்டு நான் அன்டூ பண்ணிடுறேன். ஓகே, இந்த இங்க் ட்ராப் போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ஒயிட் பேலன்ஸ் செலக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐ இருக்குது பார்த்தீங்களா, ஐயில் ஒயிட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயிட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒயிட் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணி தரும். அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய இமேஜுக்கு வந்து கரெக்டாக வராது. கொஞ்சம் அந்த எந்த ஏரியா ஒயிட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து அது வரலை அப்படின்னா இதை இங்கே வச்சுருங்க. கீழே இங்கே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஆட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கொடுங்க.
ஆட்டோலையும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு டீசெண்டான ஒயிட் பேலன்ஸ் வந்து அதை வச்சு கொடுக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோவில் வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அது கீழே டேலைட்டு க்ளவுடி இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இதெல்லாம் வந்து எல்லா மேஜிக்கும் சூட் ஆகாது. இப்போ டேலைட் கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவு வார்ம் ஏறும். க்ளவுடி கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இன்னும் வார்ம் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த சிலத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டோன்லலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, இமேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு தேவையில்லை. எப்போவுமே நீங்கள் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறது கற்றுக்குங்க. அது வந்து ப்ராக்டிஸில் தான் வரும். ஓகே, இப்போதைக்கு எனக்கு இந்த ஒயிட் பேலன்ஸ் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ நான் இதே வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒயிட் பேலன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து மாஸ்கிங் அப்ளை பண்ண போகிறோம். மாஸ்கிங் எப்படி அப்ளை பண்ண போகிறோன்னா, இந்த மெயின் சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க மேலே ஃபோக்கஸ் போகிற மாதிரி நம்ம சுற்றி இருக்க எக்ஸ்போசர் கலர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி மெயின் சப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம அந்த ஒரு எக்ஸ்போசர்லேயும் கலர்லேயும் கொண்டு வர போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மாஸ்கிங்கை பயன்படுத்த போகிறோம். ஓகே, மொதல் விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோடு வந்து சப்ஜெக்டை விட கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஸோ வந்து ரோட்டு மேலே கொஞ்சம் கவனம் போகிற மாதிரி இருக்குது சப்ஜெக்டை விட. ஸோ இந்த ரோட்டில் இருக்க எக்ஸ்போசரை மட்டும் நான் கம்மி பண்ண போகிறேன். இப்போ நார்மலாக எக்ஸ்போசரை வந்து நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா ஓவராலாகவே எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ நமக்கு வேணாம். ஸோ இந்த ரோடு இருக்க ஏரியா மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த மாஸ்க் ஏரியா செலக்ட் பண்ணி மாஸ்க் டூல் எடுத்துக்கிறேன். அதில் இந்த லீனியர் கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கீழேருந்து மேலே அப்படி ட்ராக் பண்ணுறேன். அப்படி பண்ணுறப்ப பாருங்கள் கரெக்டாக அந்த ரோடு ஏரியா மட்டும் செலக்ட் ஆகுது. இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, சப்ஜெக்ட்டு சேர்ந்து செலக்ட் ஆகுது. எனக்கு சப்ஜெக்ட் வேணாம், அந்த ரோடு இருக்கிற ஏரியா மட்டும்தான் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இங்கே சப்ராக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி செலக்ட் சப்ஜெக்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம பண்ணியிருக்க செலெக்ஷன்லேருந்து அந்த சப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். பாருங்கள் இப்போ சப்ஜெக்ட்டு வந்து அந்த செலெக்ஷன்லேருந்து ரிமூவ் ஆகிட்டாங்க. பின்னாடி இருக்க அந்த ரோடு மட்டும் கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் எக்ஸ்போசரை லைட்டாக கம்மி பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஒரு பேலன்ஸ்டான எக்ஸ்போசர் இருக்குது. ரோடு வந்து ரொம்ப வந்து டாமினண்ட்டான ஒரு பிரைட்னஸில் இல்லை, நார்மலாக இருக்குது. இருந்தாலும் அந்த ரோட்டில் இருக்க ஒரு அந்த லைட் டோன் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. அதுக்கு நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கர்வ் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஷேடோஸ் ஏரியா லைட்டாக ஒரு டவுன் பண்ணுறேன். ஹைலைட்டட் ஏரியாவை லைட்டாக புஷ் பண்ணுறேன், அதான் மேலே புஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து அந்த ரோடு வந்து எக்ஸ்போசரும் கம்மியாக இருக்குது. சப்ஜெக்ட்லேருந்து சப்ஜெக்ட் வந்து ரோட்லேருந்து செப்பரேட்டே நமக்கு வந்த மாதிரி இருக்குது. அதேமாரி அந்த டீசெண்டான ஒரு அந்த லைட் ஷேடோவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அது காரணம் நம்ம வந்து எக்ஸ்போசரும் கம்மி பண்ணிவிட்டு கர்வ்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால தான். ஒரு பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள். அதாவது எக்ஸ்போசர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே கர்வ்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ அந்த டைமென்ஷன் மாறாமல் அந்த ஷேடோஸ் ஹைலைட் எல்லாமே மெயின்டைன் ஆகுது. இதனால தான் நான் வந்து கர்வ்ஸ்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எப்போவுமே இந்த மாதிரி அந்த ஹைலைட்டு ஷேடோஸ்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண தெரியாமல் நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு. ஓகே, அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே சப்ஜெக்ட் இருக்காங்களா, சப்ஜெக்ட் மேலே போகிற ஐ கான்டாக்ட் போடணும் அப்படின்னா சப்ஜெக்ட் பின்னாடி இருக்க அந்த பிரைட்னஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னா சப்ஜெக்ட் மேலே என்ன வந்து நமக்கு ஐ கான்டாக்ட் போகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிரியேட் நியூ மாஸ்க் கொடுத்து அதில் ரேடியல் கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட்டுக்கிட்ட அப்படி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இப்போ சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் தான் எனக்கு வேணும். சப்ஜெக்ட் மேலே செலக்ட் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, சப்ஜெக்டை அந்த நம்ம செலெக்ஷன்லேருந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சப்ராக்ட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சப்ஜெக்ட் வந்து அந்த செலெக்ஷன்லேருந்து ரிமூவ் ஆயிடுவாங்க. நமக்கு பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இந்த எஃபெக்டில் டிகேஸ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை லைட்டாக மைனஸ் பண்ணுறேன். ரொம்ப பண்ணிடுவேன்னா லைட்டாக பண்ணுறேன். இப்படி பண்ணுறப்ப சப்ஜெக்ட் முன்னாடி ஒரு பிரைட்னஸ் கிடச்சி அந்த லைட் அதிகமாகறதுனால அந்த லைட் மேலே கண்ணு போகிறப்ப சப்ஜெக்ட்டும் சேர்ந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியுறாங்க. ஸோ அதனால தான் நான் இதை பண்ணுறேன். ஒரு தடவை பிஃபோர் ஆஃப்டர் வைப்போம். பிஃபோர் ஆஃப்டர் ஓகேவா. அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்ததாக வந்து அந்த சப்ஜெக்டோட ஃபேஸோட ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தன் பண்ண போகிறோம். அது வந்து லைட் ரூம்லேயே ஒரு சில ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜூம் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இந்த கர்சர் அந்த எடிட் டூல் போனாலே இந்த மாதிரி ஆப்ஷன் ஜூம் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அது வந்து ஜூம் ஆகும்.
ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ சப்ஜெக்டில் இருக்க ஸ்கின்னு, ஃபேஸு, பாடி ஸ்கின்னை மட்டும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மாஸ்க் டூலில் போய்க்கிறேன். அதில் கிரியேட் நியூ மாஸ்க் கொடுத்து செலக்ட் பீப்புள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது பீப்புள்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகே, செலக்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ பீப்புள்ஸும் கீழே பார்த்துங்க ரவுண்ட் பண்ணி யாரெல்லாம் ஒருவேளை அதிக பேர் இருக்காங்க அப்படின்னா எத்தனை பர்சன் இருக்காங்களோ அத்தனை பர்சன் இங்கே காட்டும். இப்போ இங்கே ஒரு பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இங்கே ஒருத்தவங்களை மட்டும் காட்டுது. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த பர்சனை செலக்ட் பண்ணிட்டு அதில் நீங்கள் குறிப்பிட்டதை எது வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுமோ அது இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். நமக்கு வந்து ஃபேஷியல் ஸ்கின் வேணும், பாடி ஸ்கின் வேணும், லிப்லாம் வேணாம், லிப் டீத் இதெல்லாம் வேணாம். எனக்கு வந்து ஃபேஷியல் ஸ்கின்னும் பாடி ஸ்கின் மட்டும் தேவைப்படுது. ஸோ நான் அதை மட்டும் கிரியேட் நியூ மாஸ்க் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸு மற்றும் பாடி ஸ்கின் இது 2 மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் எஃபெக்ட் பண்ணல, டெக்ஸ்சரை லைட்டாக கம்மி பண்ணுங்கள். நான் இன்னும் கூட ஜூம் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்சரை லைட்டாக கம்மி பண்ணுங்கள். கிளாரிட்டியும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். பாருங்க, பிஃபோர் ஆஃப்டர். நம்ம இந்த ஸ்கின் ஸ்மூத்தனிங் நம்ம ஃபோட்டோஷாப்லேயும் பண்ணலாம். ஆனால் இந்த இமேஜுக்கு வந்து ரொம்ப அந்த ஸ்கின் ஸ்மூத்தனிங் போய் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற அளவுக்கு தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தளவுக்கு இதுலேயே வந்து நான் ஒரு டிசைண்டான ஒரு அவுட்புட் வந்து கொண்டு வந்துக்கிட்டேன். இன்னும் கூட டெக்ஸ்சரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ரொம்ப பண்ணிடக்கூடாது. அந்த இமேஜில் டெக்ஸ்சர் வந்து போயிட்டு முழுன்னு அந்தமாரி லெவலுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அந்த டெக்ஸ்சரும் தெரியணும், அந்த ஃபேஸோட ஷேப்பும் தெரியணும், அந்தளவுக்கு வச்சுக்கணும். ஓகே, இது எனக்கு கரெக்டானு தோணுது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதேமாரி அந்த பாடியிலையும் பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்கின்னு ஸ்மூத்தன் ஆகி கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிசைனான லுக்கு கொண்டு வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது வேறு என்ன பண்ணலான்னா, இப்போ ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தன் பண்ணிட்டோம். அதேமாரி ஸ்கின் கலரையும் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான கலர் கொண்டு வரணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஈவனான டோன் இல்லை ஸ்கின் டோனு. ஸோ ஸ்கின் டோனுக்கு கொண்டு வரதுக்கு அதை இதிலே யூஸ் பண்ணலாம். நம்ம அதே மாதிரியே தான் கிரியேட் நியூ மாஸ்க் கொடுங்க, செலக்ட் பீப்புள் கொடுங்க, பர்சன் கொடுத்துங்க, ஃபேஷியல் பாடி ஸ்கின் 2 செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் நியூ மாஸ்க் கொடுத்துட்டு இப்போ இதில் அந்த கர்வ் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெட் சேனல் எடுத்துங்க. ரெட் சேனல் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு புஷ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வச்சுங்க. அதேமாரி இந்த ப்ளூ சேனலை கிளிக் பண்ணிட்டு எல்லோ லைட்டாக கீழே கொண்டு வாங்க. ரொம்ப பண்ணிடுறீங்க லைட்டாக. அடுத்தது இந்த க்ரீன் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மெஜந்தாவை கொஞ்சம் ஏற்றுங்க. ஓகே, ஸ்கின் டோன் ஓரளவுக்கு நல்லா கிடச்சிருக்கு. ஓகே, இது வந்து கரெக்டாக கொஞ்சம் அக்யூரேட்டாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அப்ளை பண்ணிங்க அது நல்லா இருக்காது. சின்னதாக மினிமமாக பண்ணுங்கள். ஓகே, மேனுவலாக பண்ணுறதுனால கொஞ்சம் அதாவது கரெக்டாக கலரை உனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிறவங்களே நான் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஓகே, இந்த டோன் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஓகே, அடுத்தது என்ன பண்ணலான்னா, அவங்களோட லிப்பு பாருங்கள், லிப்பு கலர் கொஞ்சம் டல்லானாமல் இருக்குது. ஸோ அதுக்கு லிப்பை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் மட்டும் ஒரு கலர் அப்ளை பண்ணி வைப்போம். அது கிரியேட் நியூ மாஸ்க் கொடுங்க, செலக்ட் பீப்புள் கொடுங்க, இப்போ பர்சனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் அந்த லிப்ஸ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, லிப்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், கிரியேட் நியூ மாஸ்க் கொடுங்க. லிப்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு மாதிரி மெஜந்தா கலர் டோனில் தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டின்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மெஜந்தா மட்டும் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். வார்ம் கூட கொஞ்சம் கொண்டு வந்துக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் இதை அதிகப்படுத்திக்கிறேன்.
ஒயிட்டை கொஞ்சம் ஏற்றிக்கிறேன், கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, இதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான கலர் வந்திருக்கு. ஓகே, இப்போ இதில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸு கலர் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸு கலர் ஓகே, ஆனால் அந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லை, அதை ஸ்மூத்தான் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, அதே தான் மாஸ்க் வைக்கிங்க, கிரியேட் நியூ மாஸ்க் கொடுங்க, செலக்ட் பீப்புள் கொடுங்க, பர்சனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க கிளாத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் நியூ மாஸ்க் கொடுங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ அதே இந்த எஃபெக்ட் பேனலில் டெக்ஸ்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக மைனஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டான லுக் கொடுக்கும். அந்த கிளாரிட்டியும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, அதில் உள்ள கலரும் கூட கொஞ்சம் எனக்கு வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இதில் இந்த சேச்சுரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டாக, ரொம்ப இல்லை, லைட்டாக அதிகம் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகே, இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இதில் வேறு என்ன பண்ணலாம் இன்னும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த வாட்டி செலக்ட் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த கர்வ் டூலை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு மேலே ஒரு புஷ் சின்னதாக, ரொம்ப பண்ணிடாமல் லைட்டாக. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ஓவராலாக ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கறது கீழே அந்த ஒய் அப்படின்னு ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் இருக்கும். ஓகே, ஒரு நல்ல ஒரு டீசெண்டான லுக்கே கொண்டு வந்திருக்கோம். இதில் இன்னும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாஸ்க் பண்ணி இன்னும் அந்த சப்ஜெக்டை போல்டாக தெரிகிற மாதிரி நம்ம பண்ண வைக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதே தான் மாஸ்க் எடுத்துங்க, கிரியேட் நியூ மாஸ்க் கொடுங்க. இந்த வாட்டி பேக்ரவுண்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் டல்லாக தெரியும், சப்ஜெக்ட் இன்னும் போல்டாக தெரிவாங்க. கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திங்க, ஒயிட்டை கொஞ்சம் இது பண்ணிக்கங்க, பிளாக்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ சப்ஜெக்ட் கொஞ்சம் இன்னும் நல்லா போல்டாக தெரிகிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, ஜூம் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு கலர் பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இன்னும் நம்ம என்ன பண்ணால் என்ன இந்த இமேஜாக இன்னும் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக மாறும் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் விக்னெட் எஃபெக்ட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, எடிட் டூல் போய்க்கிறேன், எஃபெக்ட் போய்க்கிறேன். எஃபெக்டில் இந்த எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கட்டும் அப்படிங்க இங்கே பாருங்கள், எஃபெக்டில் விக்னெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கொஞ்சம், ரொம்பல கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, இது இன்னும் சப்ஜெக்ட் மேலே இன்னும் ஐ கான்டாக்ட் போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இன்னும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இந்த சப்ஜெக்ட் முன்னே ஒரு லைட்டு கொடுத்தோம்ல, அதை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ மறுபடியும் இந்த மாஸ்க் டூல் போய்க்கிறேன். ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த இடத்துல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வாட்டி பிளாக்கை கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன், கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், ஷேடோஸை கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். இதை கூட இன்னும் கொஞ்சம் நான் பெருசு பண்ணுறேன், மேலே கீழே அப்படி கொஞ்சம் சென்டராக கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இது பண்ணுறது மூலமாக நமக்கு டைரெக்டான ஐ கான்டாக்ட் வந்து சப்ஜெக்ட் மேலே போணுது. அதனால தான் இதை நான் செய்கிறேன். ஓகே, இந்த இமேஜை நான் வந்து பெரிய லெவலில் கலர் கிடையாது, பண்ண போகிறது கிடையாது. ஒரு நேச்சுரல் டீசெண்டான லுக் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால தான் அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் கலர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு தனித்தனியாக டச் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஓவராலாக நம்ம கலர் கிட்ட அப்படியே வேறு மாதிரி மாற்றுறோம், ஒரு புது டோன் கொண்டு வரோன்னா அது இதுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மெயின் சப்ஜெக்டாக வந்து சாரீ கலர் மாறக்கூடாது, ட்ரெஸ் கலரு இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஸ்கின் டோனும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணுங்கிறதுனால தான் நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு மோட்டிவே வந்து ஒரு நேச்சுரல் ஒரு டீசெண்டான லுக் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால தான் மேக்ஸிமம் இந்த கலரில் அதிகமாக ப்ளே பண்ணல. ஓகே, இதுக்கு மேலே நமக்கு வந்து வேறு எதுவும் கலர் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா, பேக்ரவுண்டுக்கு க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது சப்ஜெக்டை ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை மட்டும் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணி பார்ப்போம்.
கலர் மிக்ஸப் வைக்கிறேன். அதில் க்ரீன் சேனலை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ரொம்ப வேணாம், கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் சப்ஜெக்ட் வந்து டாமினண்ட்டாக இருக்காங்க. நம்ம இங்கே இருக்க டூலை எதை அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, அதை வந்து சப்ஜெக்டை எந்த விதைகளும் பாதிக்கக்கூடாது. சப்ஜெக்டை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் தவிர வேறு எந்த டூலையும் தேவையில்லாமல் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் எது பண்ணாலும் அது சப்ஜெக்ட் வந்து அழகாக தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகே, நான் வந்து க்ரீனை வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். அதே மாதிரி எல்லோவை நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகே, அதேமாதிரி ஆரஞ்சு ஸ்டோன் ஸ்கின்லேயும் போடும். ஸோ அதை நான் கை வைக்கல, கொஞ்சம் அதிகம் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நல்லாவே இருக்குது. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டர்ன் கவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ஷேடோஸில் கொஞ்சம் டவுன் பண்ணுறேன், மிட் டோன்ஸில் கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன், ஷேடோஸில் கொஞ்சம் புஷ் பண்ணுறேன். ஓகே, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் பாப் ஆகி கொஞ்சம் நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அப்பீலிங்கான லுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இந்த இமேஜில் எனக்கு இது போதும் தோணுது. இதுக்கு மேலே இதை எடிட் பண்ண வேணாம். நான் இப்போ இந்த அளவுக்கு தான் எடிட் பண்ணணும் இந்த இமேஜ் நான் எடுத்தேன். அது எனக்கு இது போதும் தோணுது. இதுக்கு மேலே எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த இமேஜுக்கு இது போதும். ஓகேவா? இந்த வீடியோவில் நான் ஏதாவது புதுசாகவும் புதிய மாதிரி சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.